மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் நமக்கு ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, எம்எஸ்சி நர்சிங், எம்பிடி கோர்சஸ்க்கான ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸோட ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அண்ட் டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸை பொறுத்தவரையில் நமக்கு லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 71.67 கட் ஆஃப்க்கு மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு அலாட் ஆகிருக்குது. டோட்டலாக 87 சீட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 56 ஸ்டூடெண்ட்டுக்கு 43.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு நமக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா தருமபுரி மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அலாட் ஆகிருக்குது. அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸை பொறுத்தவரையில் டிஎம்எல்டி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸை பொறுத்தவரையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான சீட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 44.25 கட் ஆஃப்க்கு நமக்கு டிஎம்எல்டி சிவகங்கை மெடிக்கல் காலேஜுக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா அலாட் ஆகிருக்குது. அடுத்து ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி நர்சிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் பேமெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை நடக்குது. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல் த கேண்டிடேட்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட். ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சாலும் இதில் மாற்றிக்கலாம். புதுசாக நான் வந்து இப்போ தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணி சீட் கிடைக்காதவங்களும் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுன்னு எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படிங்கிறவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இதே நேரத்தில் நமக்கு எம்பிடி, எம்எஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல் ரவுண்டு 2க்கானது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி, ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அதே டேட்டில் தான் என்ன செய்யுது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. 31ஆம் தேதி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆல்ரெடி சீட் கிடச்சவங்க மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். புதுசாக சீட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் அண்ட் பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.